ஆண்டவர் தாமே உங்களை இன்றைய நாளிலும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் பலகீனங்கள், சோர்வுகள், வேதனை, கலக்கங்கள் இதெல்லாம் இயல்பாய் வருகிறது உண்டு. ஆனால் அதுக்கு மாற்று வழி ஆண்டவர் நிறைய சொல்லி வச்சிருக்கிறார். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு டெய்லி புலம்பிக்கிட்டே இருக்கிற உங்களுக்கு தான் இன்றைய தியானம். யார்கிட்டையா சில பேரை பார்த்தாலே புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. என்னத்தையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது சரியில்லை, இது சரியில்லை, வீட்டுக்காரி சரியில்லை, உங்கள் வீட்டு சூழ்நிலைகள் சரியில்லை, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை, வீட்டில் எந்த என்னத்தையாவது ஒரு குறைவு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் வாழ்க்கை என்ன செய்வாங்க, நான் சோர்ந்து போயிடுவாங்க. ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏன் ஜெபம் பண்ணல, ஏன் பாட்டு படிக்கலாம், எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நீங்கள் உங்கள் கேரக்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாற்றிக்கிடணும். நமக்கு தேவை யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் வந்துட்டாலே போதும். அவர் வந்த இடமே வேறு. நம்ம பிரச்சனைக்கு தீர்வு யாருன்னா ஆவியானவர் தான், பரிசுத்த ஆவியானவர் தான். இயேசு மரித்த போது எல்லோரும் சீசர் எல்லோரும் போய் அவன் ஓடிட்டான், தளத்திற்கு இருந்தவங்க ஒரு ரூமில் போய் கூட்டி பத்திரமா உட்காந்துருக்காங்க. அந்த பூட்டின அறைக்குள்ளே போய் தான் சொன்னார், நீங்கள் என்ன செய்யுங்க, போய் எருசலேமில் போய் காத்துருங்க. பூட்டின அறைக்குள்ளே போய் சமாதானம் சொல்லிவிட்டு பிறகு அவங்கெல்லாம் வெளியில் கொண்டு வந்து அவர் ஒலிவமலையிலேருந்து புறப்பட போய் சொன்னார், நீங்கள் எருசலேமில் போய் காத்துருங்க, பரிசுத்த ஆவியானவர் வருவார். அப்போ தான் நீங்கள் பலன் அடைவீர்கள் அப்படியான்னு சொல்லிட்டு பிறகு அவங்க எல்லோரும் காத்திருந்தாங்க. 50ஆம் நாளிலே ஆவியானவர் நிரப்பினார். அதுக்கு பிறகு நீங்கள் பைபிளில் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அப்போ சின்ன இப்போ பேதுரு எடுத்துக்கிங்களா, வேலைக்காரிக்கு முன்னாடி மறுதளிச்சுவேன். ஆனால் ஒரு திரள் கூட்டத்துக்கு முன்பாக சவால் விட்டு பிரசவம் தான் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு திறமை எப்படி வந்துச்சு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான். அதனால தான் பவுல் என்ன செய்தார், அங்கே பட்டணங்கள் தோறும் இதை என்ன செய்தார், பிரசங்கித்து கொண்டு வந்தார். சோத்ரா அவர் என்ன செய்தார், கேட்டார். என்ன கேட்டார், சோத்ரா. எபேசுவுக்கு போகும்போது பவுல் கேட்குறார், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னா நாங்கள் கேள்விப்படவே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் சோர்வுக்கும் விழுகைக்கும் அழுகைக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஆவியானவர் இல்லாதான். சில பேர் அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, ஜெபிக்கவோ அந்நிய பாஷைகள் பேசவோ அதே இருக்குது. அதை விட்டுட்டு அநியாய பாஷைகளை பேசிகிட்டு இருப்பாங்க. அது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டுருக்கும். அதை விட தேவனோடு இருந்து நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசி தேவ பக்தியில் வளர்ந்தால் அப்போ உங்களுக்கு பலம் கிடைக்கும். அதை தான் அவர் கேட்டார். வாசிக்க கேட்பேன். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அதுக்கு பிறகு போராட்டம் பிரச்சனை அதெல்லாம் அவங்க கண்டுக்கவே இல்லை. அதனால் ஆவியானவர் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் இதுவரைக்கும் அபிஷேகம் பெறட்ட நீங்கள் அபிஷேகம் பெறுங்க. அபிஷேகம் பெற்றும் புலம்புனீங்கன்னா நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கலை, அந்நிய பாஷைகள் பேசலை, ஆண்டவரோடு நெருக்கமாக இல்லை. அதனால் பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும். ஆவியானவர் இருந்தபோது சிம்சன் என்ன செய்தான், சிங்கத்தை கொன்றான், நிலக்கலத்திட்டு ஓடனான், இதெல்லாம் நடந்தது. ஆவியானவர் போயிட்டார் அப்படின்னா மொட்டை அடித்து உட்காந்து மாவரைக்க வச்சுட்டாங்க, கோமாளியாக மாறிட்டான். இன்றைக்கி உங்கள் வீட்டில் உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா சோத்திரம். வாழ்க்கையில் என்ன இல்லை, ஆவியானவரோடு நமக்கு கனெக்ஷன் இல்லை. ஆவியானவர் எந்த மனிதனோடு இருக்க அவன் எதையும் தாண்டி போயிட்டு வாழ்க்கையில் வெற்றி சூடி வந்துக்கிட்டே இருப்பான். யோசுவா காலேபை பாருங்கள், 10 பேர் அங்கே உள்ள அந்த கானான் தேசத்து உள்ளவங்க பயங்கரமான ஆளுங்க. ஆனால் இவங்க 2 பேரும் லேசாக பிடித்து கொள்ளலாம். ஆவியான இவரோடு இருந்தபடினால தான் 6 லட்சம் புருஷரில் யார் மட்டும் போனால் இந்த யோசுவா காலேப் மட்டும்தான் போனோம். அதனால் அவங்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு. ஆவியானவரை பிடித்து கொள்ளுங்கள், சுதந்திரியுங்கள். காட் பிளஸ் யூ.